ஸ்பர்ஜனின் புதிய வாழ்க்கையின் தொடக்கமும் ஆரம்ப ஊழியமும். ஸ்பர்ஜன் அந்த சிறிய ஆலயத்திலிருந்து மாற்றப்பட்டவராக வீடு திரும்பினார். அவரது குடும்பத்தினர் உடனடியாக அந்த மாற்றத்தை கவனித்தனர். ஒரு காலத்தில் இருண்டு காணப்பட்ட அவரது ஆத்துமா இப்போது மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. விரைவில் அவர் ஞானஸ்நானம் பெற்றார். மே 3ஆம் தேதி 1850 அன்று லார்க் என்ற ஆற்றில் ஞானஸ்நானம் பெற்று தன்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிட்டார். அவர் கேம்பிரிட்ஜில் உள்ள ஒரு பேப்டிஸ்ட் ஆலயத்தில் இணைந்தார். விரைவில் அந்த ஆலயத்தின் கூட்டங்களில் கலந்து கொண்டு விதமாக ஜெப கூட்டங்களிலும் மற்ற சிறு கூட்டங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். பிரசங்கத்தின் அந்த தீப்பொறி என்பது அவருக்குள் பற்றி எரிய தொடங்கியது. பின்னால் அவர் தன்னுடைய மாற்றத்தை அடிக்கடி நினைவு கூர்ந்தார். அவர் சொன்னதாவது, நான் சில சமயங்களை நினைப்பது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பனிப்புயல் ஒன்றை தேவன் அனுப்பியிருக்காவிட்டால் நான் இப்போது நரகத்தில் இருந்திருக்கலாம். இந்த பனிப்புயல் என்னை ஒரு சிறிய மெத்தடிஸ்ட் ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தை கேட்கவும், அந்த இடத்தில் தேவன் தம்முடைய கிருபையின் மகத்துவமான ரட்சிப்பை எனக்கு கொடுப்பதையும் நான் பார்த்த பொழுது கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் நன்றியுள்ளவனாக மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். ஸ்பர்ஜனின் ஆரம்ப பிரசங்கங்கள் எளிமையான கிராம மக்கள் மத்தியில் செய்யப்பட்டது. ஸ்பர்ஜன் கேம்பிரிட்ஜ் அருகில் இருந்த வாட்டர் பீச் என்ற கிராமத்தில் முதலாவது போதகராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கு வயது 16. கிராம மக்களின் சமையலறைகள், தானிய களஞ்சியங்கள், குடிசைகளில் அவர் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். ஒரு விவசாயின் வாழ்க்கை அறை, அதன் தாழ்ந்த கூரை புகையால் கருப்பாகி இருந்த அந்த இடம் ஒரு புனித இடமாக மாறியது. மாலையில் மாடுகள் வெளியேற்றப்பட்ட ஒரு களஞ்சியம் புகழ்பாடல் மக்கள் மத்தியில் எதிரொலித்தது. சில சமயங்களில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஈரலை நீக்கும்படியாக வைத்துவிட்டு பைபிளை திறந்து தேவனுடைய வார்த்தை அந்த மக்கள் மத்தியில் பிரசங்கித்தார். ஸ்பர்ஜனின் முதல் பிரசங்கம், முதலாவது அவர் டெவர்ஷாம் என்ற ஒரு சிறு இடத்தில் ஒரு சிறிய கூரை குடிசையில் அவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார். நம்பிக்கையுள்ளவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் வெளியேற பெற்றவர் என்று 1 பேதுரு 2:7 வசனத்தை கொண்டு பிரசங்கித்தார். ஸ்பர்ஜன் சில சமயங்களில் பிரசங்கிக்கும் பொழுது தடுமாறினார். நான் ஒரு சில வாக்கியங்களை திணறி உச்சரித்தேன் என்று அவர் பின்னர் சொல்லுகிறதுண்டு. பெரும்பாலும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவரது மனைவிமார்கள் இருந்த கூட்டத்தினர் ஒரு திறமையற்ற சிறுவனை கேட்கவில்லை. கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற தன்மையை பற்றி எரியும் ஒரு சாட்சியை கேட்டனர். முதிய பெண்கள் கண்ணீருடன் தலையசைத்தனர். இந்த கிராம மக்கள் செய்திகளை கேட்கும் பொழுது அந்த செய்தியோடு தங்களை இணைத்து கொண்டு தலையாட்டி அதை அங்கீகரிப்பதுண்டு. இந்த வாலிபனின் தேவ செய்தி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அந்த இடத்தில் பெரிய காரியங்களை பார்க்க முடிந்தது. சிறிய மறுமலர்ச்சி நெருப்புகளாக அந்த கிராமத்தில் தேவனுடைய வார்த்தை வெளியிட்டன. விரைவில் வார்த்தை பரவியது. இளைஞர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். விவசாயிகள் தங்கள் சமையலர்களை திறந்தனர். தங்கள் குடிசைகளுக்கு அழைத்தனர். நெருக்கமான கூட்டங்கள். 1 டஜன் ஆன்மாக்கள் பெஞ்சுகளில் நெருங்கி உட்கார்ந்து
குழந்தைகள் தரையில் அமர்ந்து அறையில் நெருப்பு புகையின் வாசனை. அவர் ஒரு வாசனத்தை படித்து பின்னர் எளிய வார்த்தைகளால் அதை விளக்குவார். எப்போதும் கிறிஸ்துவையும் மனந்திரும்பி நம்பிக்கை விசுவாசிக்க வேண்டிய அவசியத்தை அதிகமாக அவர் மையப்படுத்தினார். ஸ்பர்ஜனின் வார்த்தைகள் எளிமையாக இருந்தாலும் அவை ஆழமாக ஊடுருவின. நீங்கள் உங்கள் பாவங்களால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அவர் கேட்டார். அவரது குரல் இப்போது உறுதியாகவும் ஆனால் மென்மையாகவும் இருந்தது. கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இன்று இந்த மாலை இந்த குடிசையில் நீங்கள் அவரை சந்திக்கலாம். ஜோசப் என்ற ஒரு முதியவர் ஸ்பர்ஜனை நோக்கி, நான் பல ஆண்டுகளாக தேவாலயத்திற்கு சென்றிருக்கிறேன். இளைஞரே, ஆனால் இன்று நீங்கள் பேசியது என் இருதயத்தை ஆழமாய் தொட்டுவிட்டது. ஒரு பெண் சாரா தன் குழந்தையை மடியில் வைத்து அழுது கொண்டிருந்தாள். நான் இவ்வளவு காலம் பயந்து வாழ்ந்தேன். ஆனால் இப்போது நான் என்னில் விசுவாசத்தை காண்கிறேன். தேவ ஆவியானவர் அந்த சிறிய எளிமையான மக்கள் மத்தியில் வல்லமையாய் கிரியை செய்தார். பிரசங்கம் முடித்தவன் ஸ்பர்ஜன் ஒரு எளிய ஜெபத்தை செய்வதுண்டு. பரலோக பிதாவே, இந்த ஆன்மாக்களை எமது சமூகத்திற்கு அழைத்து வாருங்கள். அறையில் உள்ள அனைவரும் தலை குனிந்து ஜெபித்தனர். சிலர் கண்ணீருடன், மற்றவர்கள் மௌனமாக ஆனால் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஜெபித்தனர். கூட்டம் முடிந்தவன் மக்கள் வெளியேற மறுத்தனர். ஸ்பர்ஜன் அருகில் வந்து, நான் இன்று இரவு வீட்டுக்கு போகிறேன். ஆனால் இந்த வார்த்தைகளை மறக்க மாட்டேன். குரல் உடைந்தது, முகத்தில் ஒளி தெரிந்தது. அந்த இரவு சிறிய குடிசையில் ஒரு புனிதமான தருணம் சூழ்நிலை பிறந்தது. ஸ்பர்ஜனின் இளமையான இருதயம் ஆவியில் நிரப்பப்பட்டு அந்த அறையில் இருந்தவர்களின் இருதயங்களை தொட்டது. அது ஒரு பெரிய மண்டபமோ ஆயிரக்கணக்கான கூடிய இடமோ இல்லை. ஆனால் அது ஒரு பெத்தேல், கடவுளின் இல்லமாக மாறியது. அவரது எளிமையானது மக்களை கவர்ந்தது. அவர் எளிமையாக பேசினார், ஆனால் ஆற்றல் மிக்கவராக பேசினார். அவர் முற்றிலும் உறுதியுடன் பேசினார். வார்த்தைகள் அம்புகளைப் போல கூர்மையாக இருந்தன. ஒரு விவசாயி அவர் இறைவனை, தேவனை பார்த்தவர் போல பேசுகிறார் என்று சொன்னார். ஸ்பர்ஜன் பின்னர் அந்த ஆண்டுகளை பற்றி இவ்வாறு எழுதினார். நான் மீண்டும் ஒருபோதும் பிரசங்கிக்க மாட்டேன் என்பது போலவும், மரணத்தை எதிர்நோக்கிய ஒரு சிறுவனாக மரணத்தை எதிர்நோக்கிய மக்களுக்கு பிரசங்கித்தேன். இந்த பணிவான கூட்டங்களின் விளைவு ஆச்சரியமாக இருந்தது. குடிசைகள் மக்களை தாங்க முடியாத அளவு சிறியவையாக இருந்தன. அவர் அவ்விதமாக எங்கு சென்றாலும் ஆன்மாக்களை சந்தித்து பேசின பொழுது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். சிலர் ஆழ்ந்த மன நெருக்கியில் விழுந்து தூங்க முடியவில்லை. மற்றவர்கள் முதன்முறையாக கிறிஸ்துவில் மகிழ்ச்சியை கண்டதாக சாட்சி அளித்தனர். அறிக்கைகள் கிராமங்களுக்கு அப்பால் பரவின. அருகிலுள்ள நகரங்களில் உள்ள பாஸ்டர்கள் தலையாட்டினர். இந்த சிறிய வாலிபன் கிராமங்களை தலைகளாக மாற்றுகிறாரா? ஆனால் அதை மறுக்க முடியவில்லை. மனமாற்றங்கள் ஏற்பட்டன. குடிகாரர்கள் சீர்படுத்தப்பட்டனர். குடும்பங்கள் வீட்டில் பைபிளை ஒன்றாக படிக்க தொடங்கினர். ஒரு ஆயனின் இருதயம், ஒரு மெய்ப்பனின் இருதயம் அவருக்குள்ளே இருந்தது. இந்த குடிசை கூட்டங்களில் ஸ்பர்ஜன் பிரசங்கி கற்றுக்கொண்ட போது மட்டுமல்லாமல் ஒரு போதகராகவும் இருக்க கற்றுக்கொண்டார். அவர் நோயாளிகளுடன் ஜெபித்தார். மரணத்தை எதிர்நோக்கியவர்களுக்கு பைபிளை படித்தார். ஒருமை கடுமையாக அழுத்திய வீடுகளை பார்வையிட்டார். அவர் துயரங்களை கேட்டார். பதற்றமான ஆன்மாக்களுக்கு ஆறுதல் அளித்தார்.
மற்றும் தேடுபவர்களை சிலுவையை நோக்கி வழிநடத்தினார். இந்த சிறிய புகைமண்டிய அறைகள் அவரது முதல் பயிற்சி களமாக மாறின. பின்னர் வரவிருந்த பெரிய பணிக்கு அவரை இந்த இடமானது ஆயத்தப்படுத்திற்று. ஏறக்குறைய இந்த வாட்டர் பீச் கிராமத்தில் 3 ஆண்டுகள் கர்த்தருக்கென்று உழைத்தார். அந்த சிறிய கூரை ஆலயம் இடம் பற்றவில்லை. 400 மாத்து மக்கள் அளவில் கூடி வந்தார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய வார்த்தை மக்கள் பருகினார்கள். ஸ்பர்ஜனுடைய ஆரம்ப சம்பளம் வருஷத்துக்கு 25 பவுண்டு. அந்த எளிய கிராமத்தில் அவர்களை அதிகமாக பாரப்படுத்தாதபடிக்கு ஸ்பர்ஜன் கேம்பிரிட்ஜில் ஒரு சிறிய ஆசிரியர் தொழில் செய்து கொண்டு இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். கிறிஸ்துவை காண்பித்தார், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார், கிறிஸ்துவை போதித்தார். அவருடைய பிரசங்கத்தின் மையமே கிறிஸ்து மாத்திரமே. இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததைப் போல இந்த முழு கிராமமுமே கர்த்தருக்குள் வரும்படியாக ஒரு பெரிய மாற்றத்தை கண்டது. அந்த மக்களோடு தன்னை முற்றமாக நினைத்து கொண்டு அந்த ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு உழைக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக ஸ்பர்ஜன் அந்த மக்கள் மத்தியிலே உழைத்ததை பார்க்க முடிந்தது. அநேகர் கர்த்தருக்குள் எழும்பினர். அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டது. ஏறக்குறைய அந்த சபையில் அவர் அந்த எல்லா மக்களுக்கு மத்தியில் அவர் ஒரு குடும்ப அங்கத்தினராக அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் பாதையை காட்டுவதில் வாலிபனாக அவர் தேவனுக்கென்று உழைத்தார். அவர் வாலிபன் என்பதை மக்கள் மறந்துவிட்டார்கள். தங்களுடைய மேய்ப்பன் என்பதை அவரில் கண்ட அந்த மேய்ப்பனின் சத்தம் அவளை கிறிஸ்துவண்டை வழி நடத்திற்று. ஆரம்பத்திலிருந்தே ஸ்பர்ஜன் சுவிசேஷத்தை அதிகமாக பிரசங்கிக்கிறவராக காணப்பட்டார். சொல்லப்போனால் வாட்டர் பீச் சட்ட விரோதமான மதுபான உற்பத்திக்கு பெயர் பெற்றிருந்தது. இதனால் குடிப்பழக்கம் மிகவும் பரவலாக இருந்தது. குடிப்பழக்கத்திற்கும் ஆபாசமான பேச்சிற்கும் பெயர் பெற்ற ஒரு கிராமத்தின் வழியாக நீங்கள் எப்போதாவது நடந்து சென்றிருக்கிறீர்களா? ஒரு காலத்தில் மனிதர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பரிதாபகரமான நிலையில் மதுக்கடைகளின் தூண்களில் சாய்ந்து நிற்பதையோ அது தெருக்களில் தள்ளாடுவதையோ பார்த்திருக்கிறீர்களா? மக்களின் வீடுகளை உற்று நோக்கி அவை பாவத்தின் வகைகளாக இருப்பதை பார்த்து உங்கள் ஆன்மா அதிர்ச்சி அடைந்திருக்கிறதா? மக்களின் வறுமை, தாழ்ந்த நிலை, துயரத்தை பார்த்து நீங்கள் எப்பொழுதாவது பெருமூச்சு விட்டிருக்கிறீர்களா? இதுதான் வாட்டர் பீச் கிராமம். ஒரு அழகிய கிராமப்புற அழைப்பிற்கு மாறாக வாட்டர் பீச் ஸ்பர்ஜனை போதகர் பணியின் கடினமான பகுதியில் வைத்தது. அவர் துன்பத்தையும் பாவத்தையும் உண்மையாகவே கண்டார். ஸ்பர்ஜனின் ஆரம்பகால பணிக்கு அவரது அணுகுமுறை என்னவாக இருந்தது? நற்செய்தி அவர் பிரசங்கித்தார். தொடக்கத்திலிருந்தே சுவிசேஷத்தை தனது பிரசங்கத்தின் மையமாக அவர் ஆக்க முயன்றார். வாட்டர் பீச்சில் அவரது முதல் பிரசங்கம் மத்தேயு 1:21. நீ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எந்த வசனத்தை பிரசங்கித்தாலும் ஸ்பர்ஜன் கிறிஸ்துவின் ரட்சிக்கும் பணியை தெளிவாக்கி மக்களை மனம் திரும்புதலுக்கும் விசுவாசத்திற்கும் அழைத்தார். அவரது சபையில் பலர்
தங்களை கிறிஸ்தவர்களாக கருதியிருந்தாலும் பெயரளவான விசுவாசத்தில் ஸ்பர்ஜன் திருப்தி அடையவில்லை. மக்களின் இருதயங்களில் உண்மையான மன மாற்றத்தை அவர் விரும்பினார். மக்களை மகிழ்விக்கும் பிரசங்களை மட்டும் செய்ய விரும்பவில்லை. தேவனால் பாவிகளின் ரட்சிப்பில் அவர் அற்புதமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினார். வாட்டர் பீச்சில் உள்ள சிறிய அந்த கூரை ஆலயத்தில் ஸ்பர்ஜன் பிரசங்கித்த பொழுது அவருடைய முதல் கவலை, என் மூலம் தேவன் யாரையாவது ரட்சிக்கிறாரா என்பதாகவே இருந்தது. சிறிது காலம் பிரசங்கித்த பிறகு நான் நினைத்தேன், இந்த நற்செய்தி என்னை ரட்சித்தது. ஆனால் அது வேறொருவருக்கு பிரசங்கிக்கும் பொழுது இப்போது யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் எழும்பிற்று. சில ஞாயிற்றுக்கிழமைகள் கடந்தன. அவர் டீக்கனிடம், என் பணியின் மூலம் யாராவது ஆண்டவரை கண்டார்களா என்று கேட்டபொழுது அந்த நல்ல முதிய டீக்கன் சொன்னார், நிச்சயமாக தேவன் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார் என்று பதிலளித்தார். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன் வல்லமையாய் ஸ்பர்ஜனின் 100வது பிரசங்கத்தில்தான் அவர் தனது முதல் மனமாற்றத்தை பதிவு செய்தார். ஒரு சிறிய பையன் தன்னுடைய முதல் சிறு காசுகளை சம்பாதிப்பதைப் போல, கடலின் ஆழத்திற்கு சென்று ஒரு அரிய முத்தை எடுத்தவரைப் போல ஸ்பர்ஜன் அந்த மக்களின் ரட்சிப்பை பார்த்து மனமகிழ்ந்தார். வாட்டர் பீச் அவரது பிரசங்கத்தின் மூலம் பலர் மனமாற்றம் அடைந்தனர். ஸ்பர்ஜன் வெறுமாக கூட்டத்தை ஈர்ப்பதில் திருப்தி அடையவில்லை, மனமாற்றங்களை விரும்பினார். அவருடைய உழைப்பிற்கு தேவாலயம் 40லிருந்து 400ஆக வளர்ந்தது. அவரது மக்களின் மனமாற்றத்தின் மகிழ்ச்சியை ஒருபோதும் அவரால் உண்மையாலுமே பார்த்த பொழுது அவ்வளவு களி கூர்ந்தார். அவர் தேவாலயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும், ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் ஸ்பர்ஜன் சென்ற பின்பாக தேவனுடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பி இறந்துவிட்டார். அந்த ஆத்துமாவை தன்னுடைய முதல் கனியாக அவர் எடுத்துக்கொண்டார். ஸ்பர்ஜனின் பணி பிரசங்கத்தோடு மட்டுப்படுத்தப்படவில்லை. ஒரு போதகராக அவர் தனது மக்களை அறிந்து அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தேவாலயம் அவருக்கு முழு ஊதியம் வழங்க முடியாததால் ஸ்பர்ஜன் கேம்பிரிட்ஜில் ஒரு ஆசிரியராக தொடர்ந்து பணி செய்தார். வார இறுதி நாட்களில் 5 மைல் தொலைவு நடந்து வாட்டர் பீச்சுக்கு வருவார். ஸ்பர்ஜன் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டார். ஒவ்வொரு வார இறுதியிலும் வெவ்வேறு வீடுகளில் தங்குவதை ஒரு பழக்கமாக்கி கொண்டார். மக்கள் விருந்தோம்பலாகவும் தங்கள் வசதிக்கு மீறிய பெருந்தன்மையுடன் இருந்தனர். 52 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு எனக்கு 56 வீடுகள் இருந்தன. இந்த தங்குதலின் போது ஸ்பர்ஜன் தனது மக்களுடன் உரையாடுவதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன. இளம் தாய்மார்கள், டீக்கன்கள், விவசாயிகள். இந்த உரையாடலில் ஸ்பர்ஜன் அவர்களின் சோதனைகள், போராட்டங்கள், பெற்றோராக இருப்பது, பல கேள்விகளுக்கு பதிலளிப்பது, அவருடைய வாழ்க்கை நடைமுறை பிரச்சனைகளுக்கு அவர் பதிலளிப்பது. ஆகவே ஸ்பர்ஜன் அந்த மக்களோடு மிக ஆழமாக தன்னை உட்படுத்தி கொண்ட ஒரு மனிதனாகவே காணப்பட்டார். அவர் எப்பொழுதும் பொதுவான ஆலோசனைகள் அல்ல, தன் மக்களின் குறிப்பிட்ட பிரச்சனைகளை அறிய முயன்றார். அவர் இவ்விதமாக அதன் மத்தியிலே அவருடைய இருதயத்தை ஊடுருவத்தக்கதாக அவருடைய வார்த்தையை அவருடைய சூழ்நிலைக்கு எதுவான பதிலாக எடுத்து பேசினார். நற்செய்தி பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பரிசுத்தத்தை ஊக்குவித்தார். ஸ்பர்ஜன் எழுதும் பொழுது
என் முதல் போதகர் பணியில் நான் ஆன்டி நாமியன்ஸ் என்று சொல்லப்படுவதோடு கூட நான் எதிர்த்து சத்தியத்தை போதிக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். அவை விருப்பமான வாழ்க்கையை வாழலாம் என்ற கருத்துக்களுடன் வாழ்ந்திருந்த அந்த நிலையில் எவ்விதமாக அந்த விதமான தவறான காரியங்களை மக்களுக்கு எடுத்து பேசி அவர்களை உண்மையான சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தார். இந்த சூழ்நிலை பரிசுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார். தேவாலய ஒழுக்கத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டது. ஒருமுறை ஒரு கிராம வாலிபன் ஒரு முக்கியமான நிகழ்வில் குடித்திருந்ததை பார்த்த பொழுது ஒரு பெண்ணானவள் கேட்டார், நீ ஸ்பர்ஜனின் கூட்டத்தில் இருக்கிறையே, எப்படி உன்னால் இதை செய்ய முடிகிறது என்பதாக கேட்டார். அதாவது ஸ்பர்ஜன் அந்தளவுக்கு அந்த மக்களின் இருதயத்தை தொட்டு அவர்களோடு உழைத்த ஒரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம். சில சமயங்களில் சபையில் அவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்த பொழுது அவர் அவளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தார். சில சமயங்களில் ஸ்பர்ஜனை பரியாசமாக எண்ணின மற்ற போதகர்களும் உண்டு. பலவிதமான விமர்சனங்கள். ஆனால் ஸ்பர்ஜன் பின்வாங்கவில்லை. அவர் தேவனுக்காக முழு இருதயத்தோடு உழைத்தார். இந்த விதமான சூழ்நிலையில் ஸ்பர்ஜன் இவ்விதமாக எழுதினார். குறுகிய காலத்தில் அந்த சிறிய கூரை ஓடு பதிக்கப்பட்ட ஒரு தேவாலயமாக மாறிற்று. கிராமத்தின் மிகப்பெரிய கயவர்கள் கண்ணீர் வடித்தனர். மேலும் அந்த பகுதியின் சாபமாக இருந்தவர்கள் ஆசீர்வாதமாக மாறினர். சுற்றுப்புறத்தில் திருட்டுக்கள் மற்றும் எல்லா விதமான குற்றங்கள் இருந்த இடத்தில் இப்போது எதுவும் இல்லை. ஏனெனில் குற்றங்களை செய்தவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை மகிழ்ச்சியுடன் கேட்க தேவாலயத்தில் இருந்தனர். நான் மிகைப்படுத்தப்பட்ட கதையாக சொல்லவில்லை, அல்லது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லவில்லை. ஏனெனில் அந்த கிராமத்தில் ஆண்டவருக்காக உழைப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இடத்தின் வழியாக நடப்பது மகிழ்ச்சியாக இருந்தது. குடிப்பழக்கம் கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. பலருக்கு மோசமான நடத்தையெல்லாம் மறைந்து போனது. ஆண்களும் பெண்களும் மகிழ்ச்சியான இருதயங்களுடன் உழைக்கச் சென்று கடவுளுக்காக அவர்கள் பாடல்கள் பாடி நடந்து செல்வதை பார்க்க முடிந்தது. ஸ்பர்ஜனுடைய இந்த அருமையான ஊழியமானது மிக அதிகமாக கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த கிராமத்தில் அவர் உழைத்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாட்களாக தேவன் அவருக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருந்தார்.